ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நிஷா. பாருங்கள், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு பேர் சாலையோட இன்னொரு வெரைட்டி கொழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட்டை தான் நான் தனியாக பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே துருவின தேங்காய் ஜாரில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி துண்டும் பூண்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறமாட்டு நம்ம கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக நல்ல மிளகு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நான் பக்கத்துலேயே புளி ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியில். நான் இன்றைக்கி குடம்புளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் புளி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, 2-3 பீஸ் எடுக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மீனுக கூட நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறமாட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த புளி தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளியோடு சேர்த்து. அப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் முருங்கைக்காய் கூட போடலாம். என்கிட்ட முருங்கைக்காயில் நான் அதை போடல, நீங்கள் போட்டுக்கலாம். நான் தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சு நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சு நான் இதை கொதிக்க விட போகிறேன். தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சும் எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.